எங்கள் வீட்டு அவல் வெண்பொங்கல். முதல்ல ஒரு 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் நல்ல ஒரு வாட்டி கழுவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் தண்ணி போட்டு அதை ப்ரெஷர் குக் 2 விசிலுக்கு பண்ணி இந்த மாதிரியான மேஷ் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அவல், கெட்டி அவல் எடுத்திருக்கேன்னா திக் அவல், அதை எடுத்து அதை தண்ணியில் போட்டு நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியிலேயே கொஞ்சம் ஊற போட்டுடலாம். ஸோ தண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா இந்த மாதிரி தண்ணியை வடித்தோடனே மேஷ்டு கன்சிஸ்டன்சி. ஒரு மானிலையில் நெய் போட்டு முதல்ல முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சிடலாம். மீன்வெள் இஞ்சி விழுது, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் மிளகு, சீரகம், நல்ல மிளகு சீரகமும் நல்ல நெய்யில் பொரியணும். கருவேப்பிலை, இஞ்சி விழுது எல்லாம் சேர்த்து நெய்யில் ஒரு வாட்டி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஒரு டேஷ் ஆஃப் பிளாக் பெப்பர் பவுடரும் சேர்க்குறேன். ஒரு டேஷ் ஆஃப் பெருங்காயமும் சேர்த்து நல்ல எல்லாம் அந்த நெய்யில் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சதான பாசிப்பருப்பை சேர்த்து அதையும் அந்த நெய்லேயே நல்லா பிரட்டிக்கலாம். மீன்வெள் நல்ல ஊறி தண்ணி வடித்து மேஷ் பண்ணக்கூடிய கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடியதான அவலை அப்படியே நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு கரண்டியால் நல்லா அப்படியே மேஷ் ஆகிற மாதிரி கலந்து விடலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு தேவையான அளவு உப்பை சேர்த்து மேலும் எல்லாம் ஒன்று சேர வர வரைக்கும் நல்ல மிதமான சூட்லேயே நல்லா வதக்கி விடலாம். இப்போது நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை தூவி அலங்கரித்து அவல் வெண்பொங்கலை பரிமாறலாம். அவல் வெண்பொங்கல் தயார்.